இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அதே நம்ம சங்கீதம் 119 தான் நம்ம தியானிக்க போகிறோம். இது ஒரு லாங் சாப்டர், ஸோ இது கொஞ்சம் நேரம் இருக்கும் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. அதில் இன்னைக்கு என்ன வசனன்றது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெபிக்கலாம். ஏசப்பா ஆண்டவரை, இன்றைக்கு இந்த நாள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. நீர் எங்களோட ஆறுதலாக இருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய வேதமே எங்களுக்கு ஆண்டவரே ராஜா ஏசப்பா ஒரு உறுதுணையாக இருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. இன்றைக்கு நாங்கள் தியானிக்கும் போது தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ள அசைவாடி எங்களுக்கு ஒரு ஆறுதலை நீர் தருவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இன்றைக்கு கூட நம்ம எதை வாசிக்க போறோம்? சங்கீதம் 119 49 50 வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆமென். இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். Remember the word to your servant upon which you have caused me to hope. This is my comfort in my affliction, for your word have given me life. ஆமென். அநேக நேரத்தில் நம்ம துவண்டு போகும்போது, நம்ம சோர்ந்து போகும்போது நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இந்த 49 வசனத்தின்படி நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்கு நினைத்தருளும். நமக்கு ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை நம்மளுக்கு கொடுத்திருப்பாரு. அது நிறைவேறதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இந்த ஒரு ஜபத்தை நம்ம பண்ணணும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்கு நினைத்தருளும் அப்படின்ட்டு. என்னன்னா, நம்ம தேவன் மறக்கிற தேவனே கிடையாதுங்க. ஏற்ற நேரத்துல அதை நிறைவேற்றுகிற தேவனா இருப்பாரு. ஆனா அநேக நேரத்துல நம்ம சூழ்நிலை நிமித்தம் இது நடக்குமோ நடக்காதோன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஜபத்துக்கு போயிடணும். ஏசப்பா கிட்ட நம்ம ஜபம் பண்ணிடுவோம். ஏசப்பா, நீங்க எனக்கு செய்த வாக்கு தத்தத்தை நினைத்து அருளுங்க ஏசப்பா, நான் அதை நம்புறேன் ஏசப்பான்ற விசுவாசி அறிக்கையிடணும். அப்படி நம்ம தேவனத்துல ஜபிக்கும் போது, அப்படி அந்த வாக்கு தத்தங்களை நம்ம அறிக்கையிடும் போது, அது நம்மளுக்கு அந்த 50 வசனத்துல சொல்லுங்க, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அதாவது நம்ம அஃப்ளிக்டடா இருக்கும்போது அதுவே நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட்டா கொடுக்குதான். நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது, சிறுமைப்பட்டவர்களா இருக்கும்போது, அந்த வாக்கு தத்தங்கள், அந்த நம்பிக்கை, தேவனின் வாக்கு தத்தத்தின் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்குதான். எந்த மனுஷனும் நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்க வேணாம், தேவனோட வார்த்தை நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கும். அடுத்து உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பிக்கும் அப்படின்ட்டு. அதாங்க, நடக்கலைன்னு யோசிச்சு ஒரு மரித்த நிலைமையில நம்ம இருக்கலாம், சோர்ந்து போய் துவண்டு போய் இருக்கலாம். ஆனா இங்க தேவனோட வாக்கு நம்மளை என்ன பண்ணுமா, உயிர்ப்பிக்குமா. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க, ஆனா சடனா தேவன் உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தம் ஞாபகம் வந்தோடனே ஆமால அப்படின்னு ஒரு உற்சாகம் உங்களுக்குள்ள வந்துடும், ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். ஸோ அதே தான், இன்றைக்கு நீங்க எதை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். அவருடைய வாக்குத்தத்தம் நம்மளை உயிர்ப்பிக்கும். ஆமென். வாங்க எப்பொழுதும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம் அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு எங்களுக்கு ஆண்டவரே ராஜா எங்களை உயிர்ப்பிக்குது கர்த்தாவே. அப்பா, எங்களோட கால்கள் இடராதபடிக்கு, எங்களுடைய சரீரம் ஆண்டவரே ராஜா சோர்ந்து போயிடாதபடிக்கு, ஆண்டவரே எங்களோட சிந்தனை ஆண்டவரே ராஜா ஏசப்பா அப்பா கவலைக்குள்ள போயிடாதபடிக்கு எங்களை நீர் ஆளுகை எடுத்துக்கொள்ளும். நீர் சொன்னதை செய்யும் வரை ஆண்டவரை கைவிடாத தேவனா இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. Have a great day.